கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா தேவன் நாமத்தினாலும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டான அன்பின் வார்த்தைகளை கூட இந்த நாளிலே, இந்த ஞாயிறு காலை ஆராதனை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது அடியேன் சார்ந்திருக்கிறதான கோவை ரத்தனபுரியில் இருக்கக்கூடிய அனைத்து மூத்த சகோதரர்கள் மற்றும் சகோதரர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட வள்ளியூர் சபையாருக்கு தெரிவிக்க சொன்னார்கள். ஸோ அதன் அடிப்படையிலே அந்த வாழ்த்துக்களை கூட நான் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு வள்ளியூர் சபைக்கு வந்து. ஆரம்ப காலத்தில் வள்ளியூர் சபையில் வந்து பாடங்கள் எடுத்தது ஞாபகம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஊழியங்கள் நிமித்தமாகவும் பற்பல விஷயங்கள் நிமித்தமாகவும் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. பட் தேவன் அதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கார். அதற்காக கூட என்னுடைய தனிப்பட்ட முறையிலே கூட தேவனுக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு காலத்தை கூட நம்ம பிரயோஜனம் பண்ணி கொடுக்கும் வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் வந்து ஒரு தீர்க்க தரிசன பாடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நினிவேயின் பாரம் அப்படிங்கிறது. ஸோ இப்போது நினிவே அப்படிங்கிறது ஒரு பட்டணம். ஸோ இந்த பட்டணத்துக்கு தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம் வருது. ஸோ இது கொடுக்குறது யார் அப்படின்னா தேவன். சரிங்களா? நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. நம்ம வந்து இப்போ பழைய ஏற்பாட்டில் எல்லாமே படிச்சிருப்போம், தீர்க்கதரிசனம் படிச்சிருப்போம். பட் நமக்கு இது தேவன் என்ன ஒரு எச்சரிப்புக்காக இந்த ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட சொல்கிறார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசாயா புஸ்தகத்தில் தான் நிறைய பாரங்கள் என்னென்னா நம்மளுக்கு வரும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இங்கே ஏசாயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதெல்லாமே வந்து பட்டணங்கள். பட்டணத்துக்கே இத்தனை பாரம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மோவாபின் பாரம், தமஸ்குவின் பாரம், எகிப்தின் பாரம், தூமாவின் பாரம், அரேபியாவின் பாரம், தீருவின் பாரம், கடல் வனாந்தரத்தின் பாரம், இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். இதெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் சார்பாக இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மத்தியில் சொல்கிறார். முதல்ல என்ன பண்ணணுன்னா இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த பாடத்தை கூட என்ன தான் வருது, பாரம், நினிவேயின் பாரம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஏசாயா சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தில் நம்ம இருக்குது. ஸோ முதல்ல பாரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தள்ளி விடுதல். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பேசிக்லேயே படிச்சுட்டு வந்திருப்போம். சரிங்களா? அப்போது தேவன் அவ்வளோ சீக்கிரம் யாரும் என்ன பண்ண மாட்டார், தள்ளிவிட மாட்டார். சரிங்களா? அப்படி தள்ளி அது ஒரு பட்டணத்தாராக இருக்கட்டும், ஒரு ஜனமாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தேவன் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்க மாட்டார். இப்போது நிறைய என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் கொடுப்பார். பல வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் தேவன் என்ன பண்ண, இதுக்கு மேலே இவங்களை என்ன பண்ண முடியாது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஆன வரைக்கும் பார்ப்போம், இல்லை அப்படின்னா என்ன பண்ண அப்படியே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம குழந்தைகளே திட்டுறோன்னு வச்சுங்க, கேட்குற வரைக்கும் கேட்பாங்க. இல்லை அதுக்கப்புறம் திரும்ப அதே சொன்னாங்க, அப்படியே நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுருவோம். ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களா பட்டு திருந்தி அப்போ தான் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல நினிவேயின் பாரம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்தோட ஆதார வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பனியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-15 வசனங்கள் வாசி கேட்கலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசிரியாவை அழித்து நினிவேயை பாலும் வனாந்தரத்துக்கு ஒத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அதனுடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் ராத்தங்கும். பல கனிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். வாசற்படிகளில் பால் கடிப்பு இருக்கும். கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். ஓகே, இதுதான் இந்த பாடத்தோடைய ஆதார வசனம். இன்னொரு வசனம் இருக்குது, நம்ம ஒவ்வொரு வசனமாக புரிந்து கொண்டு அப்புறம் நம்ம போகலாம். இப்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நினிவேக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 தீர்க்கதரிசிகள். யார் யாருன்னு தெரியுங்களா? ஓகே, ஏசாயா வந்து அவர் என்ன பண்ணார்னா கம்ப்ளீட்டாக சொல்லலை, வெறும் பாரத்துக்குடைய காரியங்கள் தான் சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யோனா. எல்லாருக்கும் தெரியும், சின்ன குழந்தைகள் கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. அடுத்தது நாகும், சரியாக சொல்கிறீங்க சகோதரி, நாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்பனியா. சரிங்களா? அப்போ பாருங்கள், தேவன் உடனடியாக என்ன பண்ணல,
நினிவேயை பாரத்துக்குள்ளே தள்ளலை, அழிவுக்குள்ளே தள்ளலை. நிறைய தீர்க்கதரிசிகளை அங்கே அனுப்பித்து அவர்கள் திருந்துவதற்காக நிறைய வாய்ப்பை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறார். சரிங்களா? அதில் முதல்ல போனது வந்து பார்த்திங்கன்னா நாகும் போனார். அதுக்கப்புறம் செப்பனியா வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னார். யோனா வந்து அங்கே நேராகவே என்ன பண்ணார்னா போனார். சரிங்களா? இதுதான் விஷயம். இப்போது இந்த செப்பனியாவில் சொல்லப்படும் போது இங்கே நினிவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் தமது கையை, யார்? பிதாவாகிய தேவன் அவர் சொல்கிறார், வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அப்படிங்கிறார். அப்போது இவங்க இருக்கிறது இஸ்ரேல் தேசம். இஸ்ரேலுக்கு வடதேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீரியா. சரிங்களா? மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, இஸ்ரேலோட சப்ஜெக்ட்லலாம் வந்து தெளிவாக படிச்சிருப்பீங்க. அப்போது இஸ்ரேலிருந்து சொல்கிறார் என்னென்னா வடதேசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிரியா தான். இந்த அசிரியாவோட தலைநகரம் தான் என்ன அப்படின்னா இது நினிவே. சரிங்களா? எப்படி வந்து இஸ்ரேலுக்கு தலைநகரம் எதுங்க? எருசலேமில் சமாரியா. 10 கோத்திரத்துக்கு சமாரியா, அதுக்கப்புறம் 2 கோத்திரம் யூதாக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எருசலேம். சரி, இந்த மாதிரி நம்ம தலைநகரம்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த அசீரியாவோட தலைநகரம் தான் இந்த நினிவே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா வடதேசத்துக்கு விரோதமாக நீட்டி அப்படிங்கிறார். அப்போது இஸ்ரேலுக்கு வடதேசம் என்ன அப்படின்னா இந்த அசீரியா. அதில் பாருங்க, அதை தெளிவாக சொல்கிறார், அசீரியாவை அழித்து கமா போட்டு சொல்கிறார். அப்படின்னா அது அந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீரியா அப்படிங்கிறார். அசீரியாவை அழித்து நினிவேயை, அதாவது அசீரியாவோட தலைநகரமாகிய நினிவேயை பாலும் வனாந்தரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நினிவே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா செல்வ செழிப்பாக இருந்திருக்குது. இப்போ தேவன் என்னவா மாற்ற போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனாந்தரமான என்ன சொல்கிறாருங்க, வறட்சியான ஒரு ஸ்தலத்தை ஆக்குவார் அப்படிங்கிறார். பாருங்கள், பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய ஒரு இடம், தண்ணி பாய்ச்சல், நீர் பாய்ச்சல் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம், தண்ணியும் இல்லாமல் அப்படியே என்ன காய்ந்த சிறகுகள்லாம் இருக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு இடம் பார்க்குறக்கு. நான் வரும்போது ட்ரெயினில் வரும்போது அந்த வள்ளியூர்லலாம் அந்த இதில் பார்த்தேன், ஃபுல்லாக என்ன வயல் காடாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஆகக்கூடாது, பட் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது அப்படியே கருகி போயிருந்தால் எப்படி இருக்கும், ஒரு நம்ம திங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா தேவன் சொல்கிறார். ஏன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுமைகள், அவ்வளோ தேவனுக்கு விரும்பாத நிறைய காரியங்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருந்தாங்க. தேவன் அழிக்கிறார், முடிவெடுக்கிறார். ஓகே, இப்போ பாருங்கள் 14ஆம் வசனத்தில் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும். அப்படின்னா எப்போ மிருகம் வரும்? செழிப்பே இருந்தால் வருமா? இல்லை. அதாவது யாருமே இல்லாத போது என்ன பண்ணும், வரும். ஒரு காடு மாதிரின்னு வச்சுக்கோங்க, காட்டில் தான் மிருகம் இங்கே தான் இருக்கும், காடும். அப்போ பாருங்க, அந்த மாதிரியான இருந்த ஒரு பட்டணம் இப்போ என்னவா மாறப்போகுது, ஒரு வறட்சியான ஒரு காடாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக சொல்லும்போது நாரை, அப்புறம் கோட்டான், ராத்தங்கும். இது வந்து தமிழ் பைபிளில் வந்து கோட்டான் இருக்குது. பட் இது நீங்கள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்மரண்ட் அண்ட் த பிட்டன் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம நாரை டைப்பில், அதாவது கோட்டான்ங்கிறது என்ன சொல்லுவோம், நம்ம ஆந்தை சொல்லுவோம். பட் ஆனால் ஆந்தையோட பாயிண்ட் இல்லை, இது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். கார்மரண்ட் அண்ட் த பிட்டன் அப்படிங்கிறது, இந்த 2 பறவைகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாசம் பண்ணுமாமா. இந்த 2 பறவைகள் ஏன் வாசம் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது, லிட்டரலான மீனிங் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போது பாருங்கள், பலகணிகளில் கூவுகிற சத்தம் பிறக்கும். அது எப்படி இருக்குது, அந்த இடத்த எப்படி மாறப்போகுதுங்க? ஒரு 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 அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் ஒருத்தவங்க உட்காந்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்தலமாக நினிவே மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறார். வாசற்படிகளில் பால் கடிப்பிற்கும் கேதுரு மரங்களின் மச்சை திறப்பாக்கி போடுவார். அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமட்டம் ஆக போகிறார். இதுதான் வந்து நினிவேக்கு சொல்லப்பட்ட விஷயம். இந்த கார்மரண்ட் அண்ட் த பிட்டன் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிங்க, அது என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் பிக்சரில். இப்போ 15ஆம் வசனம் வாசிக்கலாம் சகோதரி. நான் தான். ஏன் அழிக்கிறாரு, ரீசன் வேணும் இல்லையா? அழிக்கிறத சொல்லிட்டாரு, ஏன் அழிக்கிறார்? வசனம் வாசிங்க. என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி
நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாலும் மிருக ஜீவன்களின் தாபரவுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். பாருங்க, ஏன் அழிக்க போகிறார் அப்படிங்கிறத சொல்றாருன்னா, எப்படி இருந்தாங்களாம் அங்க இருந்த ஜனங்களும் சரி, அங்க இருந்த காரியம் எப்படி இருந்துச்சுங்களாம். பாருங்க, நான் தான் சொல்லுவோம் இல்லைங்களா, உச்சகட்ட மேட்டி மேல இருக்கிறாங்க. ஏன்னா அசிரியா வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அவங்க சாம்ராஜ்யம் தான் பெரிய சாம்ராஜ்யம், அவங்க சொல்கிறதா சட்டம். இருப்புக்கோள் ஆட்சி சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி எல்லா நாடுகளையும் தங்களை வர்த்தகர்களாக ஆக்கி கொண்டிருந்தாங்க. சரிங்களா, அப்போ பாருங்கள், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இதயத்தில் சொல்லி, நிர்விசாரம்னு என்னங்க நிர்விசாரம்னா அலட்சியம். மற்றவங்களை கண்டா எப்படி இருக்கு அலட்சியம். ஒரு சொல்லணும் இல்லையா, நான் தான் பெரிய பட்டணம், நான் தான் பெரிய தேசம், மற்ற தேசம்லாம் ஒன்றும் இல்லை, மற்ற ஜனங்கள்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா சொல்லக்கூடிய விஷயம். அப்போது பாருங்கள், களி கூர்ந்திருந்த நகரம் இதுவே. எப்படி இருந்தாங்களாம், களி கூர்ந்து இருந்திருக்கிறாங்க. தாங்க தான் பெரிய பட்டணம், நாங்கள் தான் பெரிய ஆளுக அப்படின்னு சொல்லி இருந்திருக்கிறாங்க. இதை என்னவா மாற்ற போகிறாருன்னா பாருங்கள், பாலும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே அப்படிங்கிற. அது பாருங்கள், ஜனங்கள் இருந்தக்கூடிய இடத்த இப்போ என்னவா மாற்ற போகிறார் தேவன், மிருக ஜீவன்கள் குடியிருக்கக்கூடிய இடமா மாற்ற போகிறாரு. அதன் வழியாய் போகிறவன். அப்போ பாருங்கள், அந்த நினிவே வழியாக போகும்போது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அது நம்ம பார்க்கலாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற அந்த நினிவே பட்டணத்தை. அப்படி இருந்த ஒரு பட்டணம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தரமட்டமாக்கி ஒன்றுமே இல்லாமல் இருந்து எப்படி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அமெரிக்கா இருக்குதுன்னு வச்சுங்க, இப்போ எப்படி இருக்குது, அங்கெல்லாம் போனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தரமட்டமான எப்படி இருக்கும். ஏப்பா இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாத்துக்கும் அடக்கியாலும் நினச்சிங்களே, ஆனால் நீங்களே இப்போது இல்லாமல் போயிட்டீங்க. அந்த மாதிரி ஜனங்கள், அந்த வழியாக போகிற ஜனங்கள்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களாமா பாருங்கள், ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு தேசமாக நீங்கள் சொன்னீங்க, எல்லாம் நடந்தீங்க, ஆனால் தேவன் இப்போ என்ன ஆக்கிறாரு, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்மரண்ட் அண்ட் பிட்டன் நான் சொல்லலைங்களா, இது வந்து ஒரு நாரை டைப்பு. பாருங்கள், இது வந்து எங்கே இடத்துல இருக்கும், தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வறட்சி இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பாருங்கள், இது எப்போ வரும், இந்த கிளைகள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எப்போ வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு தான் வரும், அங்கே தான் போய் கூடே கட்டும். சரிங்களா, அப்போது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்கு நிகராக என்ன பண்ணுறாருன்னு நாங்கள் சொல்கிறார். சமீபத்தில் கூட இப்போ நான் ஒரு தேக்கடி அங்கே போயிருந்தப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த போட்டிங்கோட இதில் இருக்கும். அங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரக்கில் அதில் தான் வந்து போய் இது வந்து கூடு கட்டுது. யாருமே இல்லாத இடத்துல தான் போய் அதை இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடு கட்டும். அதுக்கு நிகராக சொல்லலாம். அப்போ இந்த நினிவேல யாருமே இருக்க போகிறதில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது பார்த்தோம் இல்லைங்களா, அது கோட்டான் இல்லை, இந்த பிட்டன் நீங்கள் அந்த சைடில் நீங்கள் பார்க்கலாம். இது எப்போ அதிகமாக வெளியே தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வற்றி போய் அந்த என்ன சொல்லுவாங்க, புல்லெல்லாம் வந்து வறட்சியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவை வந்து வரும். அப்போது என்ன ஆக போகுதுங்களா, நினிவே வறட்சி ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல பச்சை பசேர்னு இருந்த அந்த காரியங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா வற்றி போக போகிறது. இதுதான் அடையாளமாக சொல்கிறார். இந்த ரெண்டு பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். யார் எந்த ஜனங்களும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இது வந்து யார் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனம் செப்பனியா சொல்கிறார். சரிங்களா, இப்போ நினிவே. அடுத்தது யாருக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகும் கிட்ட நம்ம போகலாம். நாகும் அப்படின்னாலே கம்ஃபர்ட்டர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, தேற்றுகிறவர் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். நீங்கள் முதல்ல பாருங்கள், முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். நினிவேயின் பாரம் எல்கோசனாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். ஓகே, ஸ்டார்டிங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு, நினிவேயின் பாரம். எடுத்தோடனே சொல்லுவீங்களா, எடுத்தோடனே நெத்தியடி. சரிங்களா, தேவன் இந்த நாகும் தீர்க்கதரிசி எதுக்காக பயன்படுத்துகிறாருன்னா நினிவேக்கு விரோதமாக
தீர்க்கதரிசனம் உரைக்கிறதுக்காக. இவர் நினிவேக்கு போனாராங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் இல்லை. ஆனால் யோனா போயிருக்காருங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ப்ரூஃப் இல்லாமல் நம்ம பைபிளில் இல்லாமல் எதுவும் நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நினிவேக்கு விரோதமாக என்ன பண்ணியிருக்காருன்னா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. இவராக சொல்லியிருப்பாரா, தேவன் சொல்லியிருப்பாரா? தேவன் சொன்னதான் இவர் என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். ஓகே, ஸ்டார்டிங்கே நினிவேயின் பாரம். இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா எல்கோசா அப்படின்னு ஒரு ஊர். இந்த ஊர் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான். இது என்னதுங்க? இஸ்ரேலோடைய மேப்பு. நம்மளுக்கு தெரியும், வி ஷேப்பில் இருக்கும் இஸ்ரேலோட மேப்பு. இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கலிலேயா அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நம்ம ஆண்டவர் அதிகம் ஊழிய பிரயாணங்கள் செய்த ஊர் தான் இந்த கலிலேயா, கப்பர்நகும், இதுமேயா, இந்த மாதிரி ஊர்கள்லாம். அப்போது இந்த எல்கோசா அப்படிங்கிற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பர்நகும், கலிலேயா. சரிங்களா? அப்படியே மேலே இதான் பாருங்கள் இஸ்ரேல் மேப்பு. அதில் அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ இந்த நாகும் தீர்க்கதரிசி எந்த ஊரை சார்ந்தவர்? எல்கோசா. எல்கோசானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிலேயா, கிட்டத்தட்ட கலிலேயாவுடைய இப்போ இருக்கக்கூடிய இடத்தை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு இஸ்ரேலர் தான். ஆனால் யாருக்கு விரோதமாக போய் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், உரைக்கிறார்? நினிவேங்கிறது புறஜாதி பட்டணம். நமக்கு நல்லாவே தெரியும், அசிரியா பட்டணம். சரிங்களா? அதாவது இஸ்ரேலுக்கு வட திசையில் இருக்கக்கூடிய தேசம் தான் இந்த அசிரியா பட்டணம். அப்போது இது நம்ம பார்க்கலாம். இங்கிருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினிவேக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் வைக்கிறார். இப்போ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நினிவே பாருங்கள், எகிப்தில் என்ன நதி ஓடிச்சு? நைல் நதி. கரெக்டாக சொல்கிறீங்க. பாபிலோனில் என்ன நதி ஓடிச்சு? யூப்ரட்டிஸ். வெரி குட். அடுத்தது நினிவேல என்ன நதி ஓடிச்சு? யாரோ சொல்கிறீங்களே, டைக்ரிஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். சரிங்களா? இந்த டைக்ரிஸ் நதி தான். அப்போது நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் ஈரான், ஈராக் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோனால இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா யூப்ரட்டிஸ் நதி பாயுது. பாருங்கள், நினிவே எங்கே இருக்கா? அசிரியா. இதில் என்ன நதி பாயுது? டைக்ரிஸ் நதி. சரிங்களா? அப்போது ஒரு தேசத்தில் நதி போனாலே எப்படி இருக்கும்? அவ்வளோ சிம்பிள். சரிங்களா? யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல செல்வ செழிப்பாக இருந்திருக்கிறாங்க. இதுதான் தேவன் பார்க்குறார். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த அசிரியர்கள் எங்கேயோ இருந்தால் விட்டுருவார். எந்த தேசத்துக்கு பக்கத்தால் இருக்காங்க? இஸ்ரேலுக்கு பக்கத்தால் இருக்காங்க. சும்மா இருந்தால் கூட விட்டுருவார். ஆனால் இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா அந்த அசிரிய ராஜா இஸ்ரேலை கேப்சர் பண்ணணுன்னு பார்க்குறாரு. அதுதான் தேவனுக்கு பிடிக்கல. சும்மா இருந்தால் விட்டுருப்பார் தேவன், நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஆனால் யாருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வரா? அதுதான் விஷயம். சரிங்களா? தேவன் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் சும்மா வந்து அவர் வந்து அழிக்க பாரம் ஓடி நான் தள்ளி விட்டுறேன்னு சொல்லவே மாட்டார். அதுவும் இல்லாமல் 2-3 தடவை வாய்ப்பும் கொடுத்துட்டார் இவங்களுக்கு. திரும்ப அவங்க செய்யும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் இங்கே சொல்கிறார், அதை நான் பாலும் வனாந்தரத்துக்கு ஒத்த ஸ்தலமாக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த நாகும் புஸ்தகத்தை நம்ம ஒரு சுருக்கமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா 3 பிரிவுகளாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நாகும் புஸ்தகத்தை பிரிக்கலாம். பார்க்கலாம். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் வரும்போது நாகும் புஸ்தகத்தையே தனியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு பாடத்துக்கு நீங்கள் இது மட்டும் உங்களுக்கு தேவை இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது முதல் அதிகாரம் 1-15 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபத்தை, யார் மேலே இருக்க கோபம் அப்படின்னா அசிரியர்களுடைய மேலே இருக்கக்கூடிய கோபத்தை அது வெளிப்படுத்தும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினிவேயினுடைய வீழ்ச்சி, எப்படி அவங்க வீழ்ந்தாங்க அப்படிங்கிறத 2வது பாகமாக நம்ம பார்க்கணும். அதாவது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1-15 வசனங்கள் முடிய. அப்புறம் 3வது என்ன அப்படின்னா ஊட்டு நினிவே அப்படின்னா நினிவேக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு என்னன்னா காத்திருக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து அவர்கள் வந்து ஒரு மோசம் போகிறதுக்குள்ளே அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இது அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனம்லேருந்து 19ஆம் வசனம், மொத்தம் 3 அதிகாரம் தான் இருக்குது நாகும் புஸ்தகம். சரிங்களா? நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இந்த 3 பிரிவுகளாக படித்தா இந்த நினிவேயோட காரியங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நாகும்லேருந்து. ஓகே, இப்போ யோனா கிட்ட வரலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா, 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? நினிவேக்கு விரோதமாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போது பாருங்கள், யோனாவோட காரியத்தில் வரலாம். இப்போ இந்த நினிவே பட்டணம் எப்படி இருந்தது? சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நினிவே அழிக்க போகிறாருன்னு பார்த்தோம். பட் அந்த பட்டணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா யோனா கிட்ட போனால் புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், வசனம் வாசிங்க சகோதரி.
யோனா 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். யோனா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. ஓகே, நினிவே எப்படி இருக்கு? மகா பெரிய நகரம். 3 நாள் அளவும் வந்து சுற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஸ்தாரமான ஒரு தேசம். அப்போனா நம்ம சென்னையை வந்து பார்த்திங்கனாலே ஒரு 2 நாள் 1.5 நாளில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். அப்போ சென்னைக்கு அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதை காட்டிலும் எப்படி இருக்கான் இந்த தேசம்? மிகப்பெரிய ஒரு தேசம் நினிவே பட்டணம். அதே பாருங்க, தேவனே சொல்றாரு பாருங்க, 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமா. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே இருக்கு, சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் இல்லைன்னு இல்லை, எல்லாமே அந்த காலத்திலே உங்களுக்கு வந்து பண்டைய காலத்திலே வச்சுருக்குறாங்க. நதி வேற ஓடுது, உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? சரிங்களா? பாருங்கள், நீ ஒரு சின்ன ஒரு உதாரணம், பிக்சர் இப்படி தான் இருந்திருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கு பாருங்கள் பட்டணம். ஃபுல்லாக மிகப்பெரிய மதில்கள், கட்டடங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தண்ணி ஓடுது. எப்படி பாபிலோனுக்கு வெளியே ஐப்ராத் நதி ஓடுதோ அதே போல் இந்த நினிவேக்கு வெளியே என்ன நதி ஓடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகிரிஸ், மிகப்பெரிய நதி. யூப்ரட்டிஸ் மாதிரியே இந்த டைகிரிஸும் பெரிய நதி தான். சரிங்களா? அதனால தான் இப்போ நதி ஓடுது. அதில் இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக வர்த்தகம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இது ஒரு சின்ன நம்மளுக்கு ஒரு இன்டர்நெட்லேருந்து எடுத்த ஒரு விஷயம்தான். இந்த நினிவே பட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதில்கள் இருக்கு இல்லைங்களா, 100 அடி உயரமாமா. எப்படி இருக்கும் பாருங்கள், 100 அடினா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசுங்க. அவ்வளோ சாதாரணமாக மக்கள் உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற இந்த பார்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களது. அதே போல் அதோட அகலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மைலுங்களாமா. எவ்வளோங்க நம்மளோட இதில் புரிஞ்சுங்கன்னா 10 கிலோமீட்ரு. வள்ளியூரே 10 கிலோமீட்டர் இருக்குங்களா சிஸ்டர்? இல்லை அதுக்கு மேலே இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு வள்ளியூர் ஏன் பதர் 10 கிலோமீட்டருக்கு மேலே அவ்வளோதான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மதில்களுடைய அகலம் நான் சொல்கிறது. சரிங்களா? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பட்டணம் எப்படி இருந்திருக்கும். அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா 1200 பெரிய கட்டடங்களாம். எப்போ? இது வந்து கிமுவில். சரிங்களா? கிபி கூட கிடையாது, கிமு. சரிங்களா? 1200 பெரிய கட்டடங்கள் இருக்கான். சரிங்களா? சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த பட்டணத்தில் எந்த ஜாதியான ஜனங்கள் இருந்தாங்க? இப்போ இஸ்ரேலில் யாரோடைய வம்சம் இருந்தாங்க கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, நீங்கள் யோனா கிட்ட நோவா கிட்ட போனீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். 3 பேர் தான், சேம், காம், யாஃபேத்து. சரி, இஸ்ரேல் யாரோட சந்ததி? எந்த இதுலேருந்து வந்தாங்க? சேம்லேருந்து வந்தாங்க. அப்போது இந்த நினிவே யாரோடைய சந்ததி தெரியுங்களா? அதே தானா? ஓகே, அதே தான் இல்லையா? வேறு அதேங்கிறாரு, இங்கே இல்லைங்கிறாங்க. ஆனால் வசனத்தில் பார்த்தா என்ன பண்ணிடலாம், நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, சரி. இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். சரி, யாரா சொல்கிறீங்களே? காம். எப்படி சொல்கிறீங்க சகோதரி? தேவன் வந்து இவர்களுக்கு விரோதமாக பேசினாலும் அது காமாக தான் இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஓகே, காம் தான். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கு எங்கே தான் போகணும்? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு தான் போகணும். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வசனங்கள் பைபிளில் வாசிக்கலாம். சிலது ஒரு 2-3 வசனங்கள் மட்டும் பைபிளில் இருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6லிருந்து 11. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். காமுடைய குமாரர் கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூசினுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, தீதான் என்பவர்கள். கூஸ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்னும் வழக்கச்சொல் உண்டாயிற்று. சினேயார் தேசத்தில் உள்ள
பாபேல், ஏரேத், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும். இதில் இப்போ நம்மளுக்கு தேவை இதுதான். இந்த அசூர் அப்படிங்கிறவர் யாருன்னா இந்த நிம்ரோத்தோடைய வம்சத்தில் வரவர் தான். நிம்ரோத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினையார் தேசம் பாபேல் பார்த்தோம் இல்லைங்களா, ஆரம்பத்தில் பாபேல் கோபுரம் கட்டினாங்க அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து நிம்ரோத்து. அவருடைய சந்ததியில் வர அசூர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் நினிவே என்ன பண்ணார், கட்டியிருக்கிறார். அதிலே இருக்கு பாருங்க வசனம். அப்போது இவர் எந்த சந்ததி? காமுடைய சந்ததி. தெளிவாக இருக்கு. அப்போது இந்த நினிவேயில் யாரோட சந்ததி ஜனங்கள் இருந்திருக்காங்க? காமுடைய சந்ததி. இப்போ காமுக்கு தேவன் என்ன சொன்னார்? காமே அப்படின்னா சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது ஆனால் இவங்களுடைய தோற்றங்கள்லாம் எப்படி இருக்கும்? அது எப்படிங்க சபிக்கப்பட்டவங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் தேவன்கிட்ட இருந்து எந்த விதமான ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இப்போதைக்கு இருக்காது. கண்டிப்பாக ராஜ்யத்தில் தேவன் எல்லாத்துக்கும் வந்து அங்கே எல்லாத்தையும் சமமாக தான் பார்ப்பார். பட் இப்போது இவங்க செய்த இந்த ஆதி தகப்பனாகிய இந்த அவங்க சந்ததி தகப்பன் செய்த தவறுக்காக இவங்க இருக்கிறாங்க. இவங்க எப்படி தான் இருப்பாங்கன்னா துஷ்டமாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போது இந்த ஜனங்கள்கிட்ட என்ன சொன்னாலும் என்ன ஆகாது. சரிங்களா? இது ஏன் நம்ம பார்க்குறோன்னா அவர்கள் மூர்க்கமான ஒரு ஜனங்களாக இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். சரி, இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து கடவுளாக வணங்கிட்டு இருந்தாங்க? கண்டிப்பாக தேவனை வணங்கியிருப்பாங்களோ? இல்லை. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். நிஸ்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வணங்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இது நிஸ்ரோக் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் இதுதான் வணங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நினிவேயில் இருக்கக்கூடிய இந்த அசிரியர்களும் இதை தான் என்ன பண்ணாங்கன்னா வணங்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி இதுவும் பைபிள்லேயே நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். எல்லாமே பைபிளில் தான். கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், தேடி ஆராய்ச்சி செய்து நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா சொல்கிறாரு. அதே போல் இந்த நாட்டோடைய ராஜா யார் தெரியுங்களா? அசிரிய ராஜா. பழைய ஏற்பாடுலேயே நிறைய படிச்சிருப்போம். யாரா சொல்கிறீங்க? சல்மானா சார். அதுக்கு முன்னாடி எசேக்கியா காலப்பகுதியில் வந்தது யார்? இருந்தது யார்? எசேக்கியா ராஜா காலப்பகுதியில் சனகரி. கரெக்ட். ஸோ எப்படி வந்து இந்த பாபிலோன் தேசத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்வ செழிப்பாக கொண்டு வந்து நேபுகாத்நேச்சார். அதே போல் இந்த அசிரிய பட்டணத்தை நினிவேவை வந்து பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக கொண்டு வந்தது சனகரிப். சரிங்களா? ஸோ இது அப்படியே பைபிளில் அங்கங்கே பாருங்கள், அப்படியே நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும். அப்போது இந்த சனகரிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக அதை பிடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா நிறைய விஷயத்தில் வரும்போது தான் தேவன் இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்கிறார். முக்கியமாக ஏசாயா தீர்க்கதரிசி, இப்போ நம்ம பார்த்த நாகும், செப்பனியா, புரிஞ்சுங்களா? இவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா இந்த தொடர்பு. இப்போ இவங்கெல்லாம் தேவனுக்கு உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வராங்க. தேவன் என்ன சொல்கிறார்னா, நீ என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வராத, நான் ஒன்று அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14லேருந்து 38 வரைக்குமே இருக்குது. அதில் கடைசி 3 வசனம் மட்டும் பைபிள்லேருந்து வாசிங்க சகோதரி. அதாவது 36, 37, 38 பாருங்கள். அந்த கடவுளுடைய இது இப்படி தான் இருக்கும். சரிங்களா? வாசிங்க. 2 ராஜாக்கள் 19, 36, 37, 38 இல்லைங்களா? அப்போ 37 வரைக்கும் இருக்கா? அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஆரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரோதோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். ஓகே, போதும், அவ்வளோதான். நம்மளுக்கு தேவையானது வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா
இந்த சனகரிப் வந்து எசேக்கியா ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய காலப்பகுதியில் பாருங்கள், எசேக்கியாவின் விண்ணப்பம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், சமாரியாவின் முற்றுகை அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த சனகரிப் என்ன பண்ணுறாருன்னா சமாரியாவை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காருன்னா முற்றுகை போட்டுறாரு. சரிங்களா, முற்றுகை போட்டது என்ன, சமாரியா 10 கோத்திரம் சரி, எருசலேம் எசேக்கியா வந்து 2 கோத்திரத்தை ஆண்டவர் ராஜா. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா கேப்சர் பண்ணிட்டார். கேப்சர் பண்ணுறதுக்கு நிற்கிறார், சூளை பாளையம் மாரி நிற்கிறார். இப்போ தான் என்ன ஆகுது, எசேக்கியா போய் ஒரு ப்ரேயர் பண்ணுறார் தேவன்கிட்ட, தேவனே இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்கிறான், நான் என்ன பண்ணுறது, ஒரே ப்ரேயர் தான். அந்த ராத்திரியிலே தேவன் என்ன பண்ணார், ஒரே ஒரு தூதன் அனுப்பிச்சு அங்கே எத்தனை பேர்த்த சாகடிச்சார். பாருங்கள், அவ்வளோ பவர். அங்கே எஸ்ஏகே பண்ணது ஒன்று தான், என்ன தான் பண்ணார், வெறும் ஜபம் தான் பண்ணார். சரிங்களா, தேவன் என்ன பண்ணிட்டார்னா அங்கே அந்த பாளையத்தில் இறங்கின அந்த அவங்க சோல்ஜர்ஸ் அவங்களையும் சாகடிச்சார். அதுக்கப்புறம் யாருக்கும் மரணம், ராஜாவுக்கும் மரணம். நீ என்னுடைய தேசத்துக்கு என்னோட ராஜாவுக்கு விரோதமாக வருவியா, நான் உன்னை அழிக்கிறேன் பாரு, தேவன் இப்போ தான் கொண்டு வரார். சரிங்களா, இதே தான் ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்றார். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36லேருந்து 38 வசனங்கள் வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். பாருங்க வந்துருச்சா, இது ராஜாக்கள்லையும் படிப்போம், ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா சொல்றார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டார். ஏன் நினிவேக்கு போயிட்டாரு? சார், ராஜா எங்கே தான் போவார், அவருடைய இடத்துக்கு தான் போவார். அது அவருடைய அந்த அரண்மனை எங்கே தான் இருக்குன்னா இந்த நினிவேல இருக்குது. பாருங்க, இப்போ தான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும், படித்ததெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து பண்ணும்போது அருமையாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா தேவன் புரிய வைக்கிறார். ஓகே, வாசிங்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அஸ்ரமலேக்கும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம், போதும். இப்போ அங்கே சொல்லப்பட்ட அதே பாயிண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருது ஏசாயால. இப்போ பாருங்கள், இதில் பரிதாபத்துக்குரிய விஷயம் என்னென்னா சனகரிப்புக்கு அவருடைய சொந்த மகன்களே என்ன பண்ணிட்டாருங்க, அந்த பட்டத்துக்கு வர்றதுக்காக அவரை கொண்டுட்டாங்க. இவர் போய் மற்ற பட்டணத்தெல்லாம் பிடிப்பேன்னு சொல்லி இருந்தார். ஆனால் இவருக்கு எப்படி அழிவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொந்த மகன்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரை கொண்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், பரிதாபமான ஒரு மரணம் சனகரிப்புக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம நாகூமில் அப்படியே தொடர்ந்து வரலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நினிவேயை தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 11 வசனங்கள். நாகும் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார், அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார், அவருடைய எரிச்சல் அக்னியைப் போல இறைக்கப்படுகிறது, அவராலே கண்மனைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இங்க பாருங்க, தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? தேவனுக்கு என்னவா இருக்காரா? இப்போ அவர் நாம் பார்க்குறோம், என்றென்றும் கோபம் கொண்டிறார் அப்படின்னு வசனமே இருக்குது. அப்போ தேவனையே வந்து பார்த்தீங்கன்னா கோபத்துக்குள்ளே ஆக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருப்பாங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஏன்னா இவர் வாய்ப்பு கொடுத்துட்டார், நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டார். சரிங்களா, வாய்ப்பு கொடுத்தும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அது செய்யாத போது தான் தேவன் என்ன பண்ணுறார். ஆக்சுவலாக கடைசியாக போன தீர்க்கதரிசனம் சொல்கிறவர் தான் நாகும். நினிவேக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோனா. சரிங்களா, போய் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜனங்கள்லாம் திருந்திட்டாங்க. மனம் திரும்பி என்ன பண்ணாங்கன்னா ரட்டுடுத்தி சாம்பல் இருந்து நாங்கள் அவங்க மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு இருந்தனால தேவன் மன்னிச்சிட்டார். திரும்ப செய்யும்போது தான் அப்போது 2 செப்பனையாக வச்சு சொல்லிட்டார். அப்புறம் கடைசியாக சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நாகும். இதான் ஆர்டர். இப்போ இந்த நாகும் தான் என்ன பண்ணிட்டாரு, என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவன் கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிறார். சரிங்களா, அப்போது செப்பனையாக சொல்லும் போதே என்ன இருக்கணும், அவங்க ரெடி ஆகிருக்கணும். ஆனால் என்ன ஆகலை, வரல. நேராக எங்கே வந்துட்டாங்க, சொல்லியும் கேட்காம இஸ்ரேல் ஜனத்துக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருனா இவர்களை நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். வசனம் வாசிங்க, இந்த வாசிட்டோம். அப்போ பாருங்கள், கர்த்தர் நல்லவர் கீழே எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பாருங்கள். அப்பேற்பட்ட நல்லவரையே கோபத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க இந்த ஜனங்கள்.
ஆக்கிட்டாங்க. அதனால தான் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்கள் தான் அவர் எப்படி இருக்கார், அறிந்திருக்கிறார். சரிங்களா? அப்போ பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் போய் ஒரு மன்னிப்பு கேட்டால் தேவன் உடனே என்ன பண்ணிடுறாரு, மன்னிச்சிட்றாரு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் எத்தனை ஆப்ஷன் தான், ஒரே தடவை தான். ஒரு ஆல்ரெடி திருந்தி வந்துட்டாங்க, மறுபடியும் திரும்ப தப்பு செய்யும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நினிவே பாலும் வனாந்தரத்துக்கு ஒப்பாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஓகே, 8ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். ஓகே, எப்படி அழிக்க போறார்? இப்போ தேவன் சொல்றார் அழிக்கிறான்னு சொன்னாரு, எப்படி அழிப்பார்? இங்க எப்படி இருக்கு வசனம்? புரண்டு வருகிற வெள்ளம். அதாவது அவங்களுக்கு அரணே என்னன்னா வெள்ளம் தான், தண்ணி தான். இப்போ இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊருக்குள்ளேயே வந்துடும், விட்டுருவாராம் தேவன். எல்லாரும் தண்ணியில் என்ன ஆக போகிறாங்க, சாக போகிறாங்க ஜனம். சரிங்களா? பாருங்க 9ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன கேட்கிறார். அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. பாருங்க, இனிமேல் இடுக்கம்லாம் வராது. ஆல்ரெடி நீங்க என்னாச்சு, முடிஞ்சிச்சு சொல்றோம் இல்லைங்களா, முடிஞ்சு லாஸ்ட் ஸ்டேஜ், எல்லாம் தாண்டிட்டீங்க சொல்றாரு தேவன். 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் சன்னல் பின்னலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். எப்படி பார்த்தோம் இல்லைங்களா, இந்த எப்படி போவாங்களா, செத்தையை போல, காய்ந்து போன செத்தை போல. அதான் பார்த்தோம். அந்த காய்ந்து போன செத்தையில தான் என்ன வந்துச்சுங்க, இந்த கார்பன் பிட்டன் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பறவைகள். அப்போது அங்கே எல்லாம் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருவாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 11ஆம் வசனம் வாசிங்க. இதில் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் சொல்றார். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். யார் இது? இந்த அசிரியா தேசத்துலேருந்து நினிவேயிலிருந்து ஒரு துர் ஆலோசனைக்காரன் வந்திருக்கானாமா. யார் அது? இப்போ தான் நம்ம பார்த்தோம், சனகரிப். சரிங்களா? இதைத்தான் எங்கே சொல்கிறாருன்னா 2 ராஜ்யங்கள் 19ஆம் அதிகாரம் 22, 23 வசனம் வாசிங்க. இப்போது ஏன் தேவன் அழிக்கிறாருன்னா, இந்த மாதிரி முதல்ல ஆப்ஷன் கொடுத்தேன், திருந்திட்டீங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவர் யார், செப்பனியா வச்சு சொல்லிட்டாரு. அடுத்தது 3வது நாகும் வச்சு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு கொடுத்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னோட தேசத்துக்கு விரோதமாகவே நீங்கள் வந்துட்டீங்க. அதில் யாருன்னா பர்டிகுலராக உங்கள் தேசத்து துர் ஆலோசனைக்காரன். அவன் யாரும் வேறு யாருன்னா சனகரிப் தான். என்ன பண்ணிட்டான், என்னுடைய தேசத்து ஜனங்களை சிறை பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் துர் ஆலோசனைக்காரன் அப்படின்னு சொல்கிறார். வசனம் வாசிங்க 19, 22, 23. யாரை நிந்தித்து தூசித்தாய்? பாருங்க, யாரை நிந்தித்து நீ தூசித்தாய். இது யாருன்னா சனகரிப்புக்கு சொல்லப்பட்ட வசனம். யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலில் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரள்களினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்தர தாபரம் மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும். போதும் 22, 23 மட்டும் வாசிங்க. அதாவது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஏன் நினிவேயை அணிக்கிறார் அப்படின்னா, துராலோசனைக்காரனாகிய ராஜா, அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய சனகரிப் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருவதனாலே என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறார். சரிங்களா? அதனால தான் சொல்லார், என்ன பண்ணார், நீ என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே நீ வந்துட்ட. அதனால் என்ன பண்ண, அதாவது இவர் வேற எங்கேயோ போயிருந்தானே விட்டுருப்பார் தேவன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததுனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அழிக்கிறார். இதான் தீர்க்க தரிசனம். சரிங்களா? இதுதான் நாகூமில் பார்க்குறோம். இப்போது இந்த 15ஆம் வசனம் அருமையான வசனம். என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக யார் யார் வந்தாலுமே அவங்க என்ன ஆவாங்க, அழிந்து போவார்கள். சரிங்களா? நேற்று ஒரு வாரமாக ஒன்று நடந்துட்டுருக்கு. யாராவது பார்க்குறீங்களா நியூஸு? என்ன நடக்குது? ஈரானில் உள்நாட்டு பிரச்சனை. சரிங்களா? இதே ஈரான் யாருக்கு விரோதமாக வந்தாங்க?
இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தாங்க. பாருங்கள் தேவன் பாருங்கள் எப்படி. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா இந்த ஈரான் இதை எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, இந்த ஒரு இது ரொம்ப கொஞ்சம் முக்கியமாக தேவைப்படுறதுனால இந்த ஒரு தீர்க்க சொன்னேன். அது வேறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். அதில் ஏன் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தாங்க? ஆக்சுவலாக இஸ்ரேலுக்கு விரோதமாக அவங்க வந்ததே கிடையாது. மறைமுகமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாக்கியிருக்கிறாங்களே தவிர நேரடியாக தாக்குனதே கிடையாது. ஆனால் கடந்த வருடத்திலே என்ன பண்ணாங்கன்னா தாக்குனாங்க. சரிங்களா? அதற்கு விளைவாக தேவன் என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் தேவனே காண்பிக்கிறார், கண்ணு முன்னாடி காமிக்கிறார். சரிங்களா? இஸ்ரேல் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். அவர்களை காட்டிலும் நம்ம யார்? ஆவிக்குரிய இஸ்ரேல். அப்போ நமக்கு விரோதமாக யாராவது ஒருவேளை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக சரியாக இருந்தால் அது கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்டார் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே. அப்போ பாருங்கள், இப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னுடைய ஜனத்துக்கு விரோதமாக வந்திருக்க, உன்னை நான் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா சொல்லிவிட்டு இது ஒரு சுவிசேஷமாக சொல்கிறார். இதே தான் நம்மளோட இப்போ செய்ய வேண்டிய வேலை, இதே தான். அங்கே வந்து நாகும் என்ன பண்ணார்? சுவிசேஷத்தை சொன்னார். என்னென்னா, இஸ்ரேல் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கலங்க வேண்டாம். என்னென்னா, தேவன் உங்களை காப்பாற்றுவார். எப்பேற்பட்ட ஜனம் வந்தாலும் தேவன் உங்களை காப்பாற்றுவார். இதே விஷயத்தை நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? இப்போது நம்மளும் சுவிசேஷம் தான் சொல்லணும். என்ன சுவிசேஷம் சொல்கிறோம்? இஸ்ரேலை தேவன் என்ன பண்ண போகிறதில்ல, அழிக்க மாட்டார். அதற்கு விரோதமாக வரவங்களாம் தேவன் என்ன பண்ணுவார்? அழிப்பார். நம்ம தான் நாகும். சரிங்களா? அப்படியே கொண்டு வர்றார் பாருங்கள் தேவன். கொஞ்சம் வசனம் முடிங்க சிஸ்டர். 15 நாகும் 1:15 இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்னு என்ன அர்த்தம்? அந்த சனகரிப்பு முடிச்சிட்டாரு. சரிங்களா? இந்த சனகரிப்பு யாரு? ஆவிக்குரியதுல நம்ம பார்க்கலாம். எல்லாமே இப்போ நம்ம லிட்டரலா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிழலாக மாத்திரம் பார்த்துட்ருக்குறோம். இன்னும் பொருளுக்கு வரவே இல்லை. சரிங்களா? அவன் பார்க்கலாம். ஒவ்வொரு கேரக்டரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது இதே ஒரு கண்டிஷன் தான் இப்போது புதிய ஏற்பாட்டில். இப்போ ரீசண்டாக என்னென்னா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை போய் பிரசங்கிக்கணும். என்ன பிரசங்கிக்கணும்? ஆரம்பத்தில் சொன்ன அதே தான். இஸ்ரேலுக்கு விரோதமாகி வரக்கூடிய எந்த நாடு என்ன பண்ணாலும் என்ன ஆகுவாங்க? அவங்க அழிஞ்சு தான் போவாங்க. டைரெக்டாக இங்கே வசனம் இதெல்லாம் நிழலாக தேவன் நம்ம கண்ணாடி காமிக்கிறார். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறேன், இதே தான் இஸ்ரேலுக்கு இப்போ நடக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் தேவன். பாருங்கள், அப்படி விரோதமாக வந்த ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா சல்மனாசர், அப்புறம் இந்த சனகரிப், எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணார்னா அழிச்சார். இது வசனம் நோட் பண்ணிக்க, நிறைய பார்த்தா டைம் ஆயிரும். இந்த சல்மனாசாரை வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய ராஜாக்கள், நீங்கள் எத்தனை ராஜாக்கள் அசரியில் பார்த்தாலும் எல்லாரும் தேவன் அழிக்கிறார். ஏன்னா இவங்க எல்லாம் யாருக்கு விரோதமாக வந்தாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக. இப்போ நம்ம நினிவே எப்படி அழிச்சார் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஒரு இன்ட்டு. எப்படி அழிச்சார், எப்படி அழிக்க போகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். வெள்ளம், புரண்டு வருகிற வெள்ளம். வெள்ளம் சொல்லக்கூடாது, புரண்டு வருகிற வெள்ளம். வெள்ளத்துக்கும் புரண்டு வருகிற வெள்ளத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்போது பாருங்கள், தொடர்ந்து வாசிங்க. இப்போது நாகும் 2:6-7 வாசிங்க. நாகும் 2:6 முதல், ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும், அரண்மனை கரைந்து போ. அப்போ பாருங்க, ஆறுகளின் மதகுகள். அப்போ ஒரு அரண்மனைக்கு முன்னாடி பாருங்க, இங்கே டைகிரிஸ் நதி ஓடிட்டு இருந்தது. அந்த இப்போ எப்படி நம்ம இந்த டேம்ல எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எப்போ அந்த டேமில் தண்ணி திறந்து விடுவாங்க, ஃபுல்லாகி கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே திறந்து விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் மிகப்பெரிய ஒரு புரண்டு வருகிற வெள்ளத்தை இந்த டைகிரிஸ் நதி மேலே விடுவார். அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா வேற எங்கேயும் விட முடியாது, நேராக மதகளை திறந்தால் ஊருக்குள்ளே தான் வரும். அப்படி வந்து தான் ஜனங்கள் என்ன போகிறாங்க, அழிய போகிறாங்க அப்படிங்க. இவங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதிலே இவங்களை என்ன பண்ணுறாரு, அழிக்கிறார். இது ரெண்டு வித்தியாசம் நீங்கள் பார்க்கணும், நல்லா உன்னிப்பாக கவனிங்க. அதாவது பாபிலோனுடைய காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வற்றி போக பண்ண வச்சு அழிச்சார், கரெக்டுங்களா? இப்போ இந்த நினிவே பட்டணத்தை தண்ணி உள்ளு போக விட்டு அழிக்கிறார். சரிங்களா? ரொம்ப இது ரெண்டு வித்தியாசம் இருக்குது, இது நல்லா கவனிக்கணும். நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பாயிண்டாக. இப்போ பாருங்கள், வசனம் 7 வாசிங்க சகோதரி.
அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலே அடித்துக்கொண்டு புறாக்களைப் போல சத்தமிட்டு கூட போவார்கள். பாருங்க, புறாக்கள் எப்ப சத்தம் போடுங்க? ஏதாவது ஆபத்து ஒரு பயம் இருக்கும்போது தான் புறாக்கள் சத்தம் போடும். அப்போ இந்த இடத்துல அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனகரிப்போட அடுத்த வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா சல்மனாசர். சரிங்களா? முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அது சனகரிப். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது பாருங்க, அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. இது யாருன்னா சல்மனாசர். அதாவது சனகரிப்போட அடுத்த ராஜா தான் வந்து பார்த்தீங்கன்னா சல்மனாசர். நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க. அப்போது அவன் என்ன ஆக போகிறான்? சிறைப்பட்டு போகுது தீர்மானமாயிற்று. அதாவது இவர் யார் அழிச்சார்னா நேபுகாத்நேச்சார் தான் வந்து அழிச்சார். சரிங்களா? இது சரித்திரத்தில் அசீரியாவை அழிச்சது, சிறை பிடிச்சது யாருங்க? பாபிலோன். வெரி குட். பாபிலோனை சிறை பிடிச்சது யார்? அந்த இது போடலிங்களா? இருந்திருக்குமே, மனசில் இருந்தால் ஓகே. சரிங்களா? மேதோ பெர்சியா தான். பட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு யார் தான் அங்கே அந்த 5ஆம் உலக பேர சப்ஜெக்டில் பார்த்துருப்போம். அதில் பாபிலோன் தான் முதல்ல. பட் அதுக்கு முன்னாடி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசீரியர்கள் தான். நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா அவன் என்ன ஆக போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதி அப்படின்னு சொல்கிறார். அவள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்மனாசருடைய அந்த ராணி, குவீன். சரிங்களா? அவள் சொல்லப்படுறது யார் அப்படின்னா ராணி, இந்த நினிவே பட்டணத்தோடைய ராணி. அவளோட தாதிமார்கள்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஹெல்பர்ஸ். எப்படி ஒரு ராணிக்கு தோழிகள் இருப்பாங்க இல்லைங்களா? சரிங்களா? அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கள் மார்பில் அடித்து கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னா புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்கள். அப்போது ஆபத்து ஆபத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஆக போகுது. சரி, இப்போ எப்படி அழிச்சாரு? புரண்டு வருகிற வெள்ளத்தை எங்கே விட்டார்? உள்ளே விட்டார். சரிங்களா? உள்ளே விட்டதுனால என்னாச்சு? இவங்களுடைய பட்டணமே அழிஞ்சு போச்சு. எது இவங்களுக்கு அரண் அப்படின்னு இருந்தாங்களோ அதுலேயே தேவன் அழிச்சார். சரிங்களா? இதுதான் விஷயம். தேவன் எப்போ ஏற்பட்ட தேவனாக இருக்கார் பாருங்க. அவரோட நீதி பார்க்கலாம். சரிங்களா? இந்த அவள் அப்படிங்கிறது நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னாலே டேரெக்டாக இருக்கும், உசாப் குயின் அப்படின்னு இருக்கும். நீங்கள் NASB பைபிள் ஏன்னா நல்லாவே நம்மளுக்கு தெரியும். இது நான் எதாவது சொல்லியிருக்கேன்னா இல்லை, பட் இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்மளுடைய இங்கிலீஷ் பைபிளில் இருக்கக்கூடிய இது டிரான்ஸ்லேஷன்ஸ் மேக்ஸிமம்ஸ் கரெக்டாக இருக்கும். நமக்கு தெரியும் பழைய ஏற்பாடு எதில் எழுதப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் வராங்கிறீங்களா? எபிரேய மொழி. எபிரேய மொழியில் எழுதும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பழைய ஏற்பாடில் அதிகமாக பிரச்சனை கிடையாது, டிரான்ஸ்லேஷன்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஏன்னா கிரீக்கு லத்தீனு அதில் நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா அது டிரான்ஸ்லேட் சரியாக பண்ணலை. இப்போ நம்மளுடைய பைபிள் இங்கிலீஷ் பைபிள் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பைபிள்ஸ் இருக்குது, நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. இப்போ நம்ம தமிழ் பைபிள் எந்த டிரான்ஸ்லேஷன் வந்துச்சு? KJV. இங்கிலீஷில் இருந்து KJV, கிங்ஸ் ஜேம்ஸ் வர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைபிள். அந்த பைபிளோடைய மேக்ஸிமம் டிரான்ஸ்லேஷன், அதாவது ஒரிஜினல் அகராதியிலிருந்து மூலப்பிரதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ண லெவலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 50% கீழே தான். அதாவது சொல்லுவோம் இல்லைங்களா, இதற்கு எவ்வளோ மதிப்பு போடுவீர்கள் இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு அப்படின்னு போட்டால் 50% தான். சரிங்களா? இது மாதிரி நிறையா இருக்குது. NASB பைபிள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் அதுக்கு அப்டேட்டட் NASB பைபிள் இருக்குது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோதராம் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கும், அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதாவது இந்த டிரான்ஸ்லேஷனை சரியாக வந்து சில விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருங்க. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, பைபிள் படிக்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வெறும் தமிழ் பைபிள் மட்டும் வச்சுருப்போம், நம்ம என்ன சொல்லுவோம் இதில் இருக்கிறதான் கரெக்டு அப்படின்னு வேணாம். அப்படி அல்ல, நிஜமாக அது அல்ல, நல்லா புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போது ஏன் நான் சொல்ல வரேன்னா, இந்த உசாப் குயின் டைரெக்டாகவே இருக்கும் நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த அவள் இங்கே வந்து அவள்னு அந்த இதை வந்து சரியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாதனால அவள்னு போட்டாங்க தமிழில். ஈஸி. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. 11ஆம் வசனம் வாசிங்க. அதாவது நாகும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சரி, என்ன சட்டுன்னு ஓடுது. வாசிங்க சார். சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? அதாவது இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் கவனிங்க. தேவன் வந்து கேட்குறார், ஏப்பா நீங்கள் எப்படி இருந்தீங்க? சிங்கா மாதிரி இருந்தீங்களே, இப்போ எங்கே கேட்குறாரு. நீங்கள் அப்படி பார்த்து புரிஞ்சாதான் இது புரியும் வசனம். பால சிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? இறை தின்கிற இடம் எங்கே? அப்போனா மற்ற ஜனங்களை இவங்க எப்படி பார்த்துருக்குறாங்க? இறையாக பார்த்துருக்குறாங்க. வர்த்தகர்களை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இறைகளாக பார்த்துருக்குறாங்க.
சரிங்களா. அவங்க கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போய் சம்பாரித்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விற்றா இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்மி விலைக்கு வாங்குறது. இதுதான் அவங்களுடைய பார்க்கலாம். அடுத்த லிஸ்ட்டே இருக்குது எதனால் இவங்களால் தேவன் அழிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிளு சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? என்ன பண்ணி வச்சிருந்திருக்காங்க, அப்போ ஜனங்களை பயப்படுத்தி வச்சிருந்திருக்கிறாங்க. இப்போ எங்கே அப்படின்னு கேட்குறார். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீற தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. பாருங்க என்னென்ன பாருங்க, ஒரு சிங்கத்தை வச்சு இங்க வந்து ஒப்பனையா சொல்றார். இந்த அசிரியா ராஜா, அதாவது நினிவேய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற இறைகளுக்கெல்லாம் வந்து பாருங்க, இறையை தேடி நீங்கள் வந்து எப்படி ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா போய் அதோடைய குடும்பத்துக்காக வச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இப்போ தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுக்கே ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத ஆவிக்குரிய விதத்தில் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் இந்த கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ஜனங்களை என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்கள அடிமைகளாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா. அவங்க கொண்டிருந்து வர்றதை இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலன் சாப்பிட்ருக்குறாங்க. சரிங்களா. யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சதை இவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா. ஓகே, 13ஆம் வசனம் வாசிங்க. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகையெலும்ப எரித்து போடுவேன், பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும், நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன், உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உன்னுடைய ஸ்தானாதிபதிகள் என்னன்னா அந்த நினிவேயினுடைய அந்த சோல்ஜர்ஸ். சரிங்களா. அப்போது அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டணமே நீ இல்லாமல் போக போகுது. சரிங்களா. ராஜா போயாச்சு, ராணி போயாச்சு, அடுத்தது சோல்ஜர்ஸ் என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளோதான், அந்த பட்டணமே ஒன்றும் இல்லாமல் அர்த்தம், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்க போகிறேன். பாருங்கள், தேவன் முதல்ல இவர்களுக்கு அழிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தது. ரெண்டாவது, நான் தான் அந்த உயிர்ந்த மேட்டிமையில் மற்ற ஜனங்களை போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டு அடக்கி ஆளணும்னு நினச்சிருந்துருக்காங்க. தேவன் இதுக்கு அறவே பிடிக்காது. தேவனுக்கு இதெல்லாம் சரிங்களா. யாரையும் அடக்கி ஆளுவது தேவன் பிடிக்கவே பிடிக்காது. சரிங்களா. அப்போது பாருங்கள் என்ன பாருங்கள், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்கள், அருமையாக சொல்லுவார். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ. அது என்னங்க இரத்த பலிகளின் நகரம்? இரத்த பலின்னா என்னங்க, நிறைய பேர்த்த போட்டு சாகடிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்தது. இப்போது நீங்கள் எனக்கு உடன்படலின்னு வச்சுங்க, உடனே போட்டு என்ன பண்ணிடுறது, கொண்டுறது. இப்போ விற்கிறக்கு வராரு ஒருத்தர், ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் 100 ரூபாலாம் தர முடியாது, 50 ரூபாய்க்கு வந்தால் கொடுங்க அப்படின்னு இங்கே சொல்கிறது. அவன் வரலைன்னா உடனே அவன் என்ன பண்ணிடுறது, கொண்டுறது. அப்படி தான் நடத்தியிருந்துருக்காங்க. கொண்டு எங்கே போட்டுறாங்கன்னா நீவே அந்த வெளியே டைகிரிஸ் நதி இருக்குல்ல அதில் போட்டிருக்கிறாங்க. சரிங்களா. இந்த மாதிரி எப்படி அந்த எகிப்தியர் துன்பப்படுத்தினாங்களே அதை விட பல மடங்கு இவங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த நினிவேல. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறார், அழிக்கிறார். சரிங்களா. அப்போ பாருங்கள், இது எந்த பட்டணமாக இருந்தாலும் சரி, நினிவேக்கு மாத்திரமில்லை. சரிங்களா. இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். ஆபகுப் 2:12 வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இரத்த பலிகளினாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. இது யார் தெரியுங்களா? இப்போ மற்ற நாடுகளை கட்டி பலப்படுத்துகிறது யாரு பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயம் நீ சொன்ன அமெரிக்கா சகோதரர் வந்துட்டார் பாருங்க. நம்ம நாட்டையே கட்டி பலப்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸு அதிகப்படுத்தி யாருமே வந்து, அதாவது அமெரிக்கா தவிர யாரும் பெரிய ஆள் வல்லரசு ஆகக்கூடாதுன்னு அரண்டு இருக்கிறாங்க. சரிங்களா. அதுதான் இந்த தீர்க்க தரிசனம் ஆபகுப் 2:12. பாருங்கள், நினிவேக்கு எப்படி ஆச்சோ அதே தான் என்ன ஆக போகுது, தேவன் ஆக்குவார். சரிங்களா. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல, வசனம் சொல்லுது, அதையும் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். வசனம் சொன்ன ஒரு காலம் என்ன ஆகாதுங்க, அது மாறவே மாறாது. தேவன் சொன்னால் அது நடக்கும். சரிங்களா. அப்படி அங்கே அதே மாதிரி தான், அங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்தாங்க, தேவன் அழித்தார். அதே போல் கண் கூட நம்மளுக்கு காமிக்கிறார். இப்போ ஒரு வாரத்தில் காமிக்கிறார். ஈரான் இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தாங்க,
ஈரானுக்குள்ளே பெரிய பிரச்சனை. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிரும்னா இந்த ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னா வேறு ஏதோ ஒரு பல காலத்தில் ஆண்ட அவருடைய பையனை கொண்டு வந்து வச்சு ராஜாவாக ஆக்கணும்னு அரசாளணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் பேக்ரவுண்டில் யார் வேலை பார்த்துருக்காங்கன்னா அமெரிக்கா வேலை பார்த்துருக்க மாதிரி நிறைய இருக்குது விஷயங்கள்லாம். அப்போ தேவன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அவர் தான் அப்படியே பார்க்குறாரு, ஒவ்வொன்றா கொண்டு வர்றார். எங்கே எது வரணும், என்ன நடக்கணும், நமக்கு என்ன ஒரு பாடத்தை காமிக்கணும், எல்லாமே தேவன் காமிக்கிறார். சரிங்களா? இது ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு விஷயம். அப்போ பாருங்கள், இந்த 3ஆம் வசனம் வாசிங்க. இதில் அதாவது நம்ம அங்கே நாகும் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. வீரர் குதிரை ஏறுகிறதும். இப்போ பாருங்கள், அவங்க தேசம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, வீரர் எப்படி இருப்பாங்க, 24 hours எப்படி இருக்கும், சண்டைக்கு ரெடி ஆகிற மாதிரியே இருப்பாங்களாம். அப்படியே பாருங்கள், வீரர் குதிரை ஏறுகிறதும் பட்டயங்கள் துலங்குகிறதும். பாருங்கள், பட்டயங்களை இப்போ எந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே பாலிஷ் போட்டு தேய்ச்சி வச்சுட்டே இருப்பாங்களாம். ஈட்டிகள் மின்னுகிறதும் வெட்டுண்டவர்களின் திரளும் பிரேதங்களில் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை, அவர்கள் பிணங்களில் இடறி விழுவார்கள். பாருங்க என்ன சொல்றாருன்னா, இவங்க எதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அதுலேயே இவங்க என்னங்கிறாங்க, விழுகிறாங்க. தண்ணி ஸ்ட்ராங்கு அழிஞ்சு விழுந்தாங்க. இவங்களுக்கு ஸ்ட்ராங் என்னன்னா படையே என்ன ஆக்குறாருன்னா அழிக்கிறார். பாருங்க, எதெல்லாம் சொல்லலைங்களா, நிர்விசாரம் சொல்கிறோம் இல்லைங்களா, நான் தான் பெரியவன் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அதிலிருந்தே தேவன் என்ன பண்ணுறாருனா அழிவுக்குள்ளே கொண்டு வரார். இதுதான் தேவனுடைய ட்ரெண்டு. சரிங்களா? அப்போ பாருங்கள் ஒரு விஷயம், 4ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. இதிலே இந்த 3-4 தன் வேசித்தனங்களினால் என்ன வேற இருக்காமா, அவங்களுக்கு வேசித்தனம் வேற அதிகமாக இருந்திருக்கான். ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனங்களின் நிமித்தம். அப்படியே வந்திருப்பீங்க, ஆவிக்குரிய விதத்துக்கு அப்படியே வந்திருப்பீங்க, எதை சொல்ல வரோம் அப்படின்னு. ஓகே, அதை அப்படியே வைங்க. அப்போ இவங்களுக்கு இருந்தது என்னதுங்க, வேசித்தனம் அதிகமாக இருந்தது. பாருங்க 5ஆம் வசனம் வாசிங்க. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து. சரி, நீங்கள் வாசிச்சுக்கங்க, கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். 5ஆம் வசனம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நேரடியாக வந்து எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமாக காட்ட போகிறேன், நீங்கள் செய்த தவிர, நீங்கள் பண்ண அநியாயத்தை, நீங்கள் பண்ண குற்றத்தை அப்படின்னு சொல்லி தேவன் அவருடைய தீர்க்கதரிசன பாஷையில் சொல்கிறாருன்னா இப்படி தான் சொல்லுவார். நீங்கள் அதை வாசிச்சிங்க, உங்களுக்கு அது தெரியும். 6ஆம் வசனம் வாசிச்சிங்க, 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது உன்னை காண்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர்கள் யார்? யாரு அதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க, பாவம் பண்ணி வச்சிருக்க, அத்தனை பேத்த ஒடுக்கி இருக்கிற. ஆறுதல் சொல்லுகிறவர்களை உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போவான். பாருங்க, யாரும் உனக்கு ஆறுதல் சொல்ல வர மாட்டாங்க. பாருங்க 16ஆம் வசனம் வாசிங்க. இதுலயே உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமாக்கினாய். பாருங்க, எத்தனை பேர்த்தை இவங்களுடைய வர்த்தகரா மாத்தி இருக்கிறாங்க. வானத்து நட்சத்திரம் வரைக்கும்னா அவ்வளோ ஏராளம், எண்ணற்றவர்களை உனக்கு நீ என்ன பண்ணியிருக்க சொல்ல முடியுங்களா, ட்ரேடு. சரிங்களா? வியாபாரம், வணிகமா, அதற்காக நீ என்ன பண்ணியிருக்கனா சேர்த்து வச்சிருக்கிற சொல்றாரு. இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும். என்ன ஆகுமா இந்த கிளிகள் எல்லாம், நீயே அழிஞ்சு போற, உங்ககிட்ட வந்து என்ன எனக்கு பலன் அப்படின்னு சொல்லி பறந்து போயிடுவாங்களாம். உன் மகுட வர்த்தனர் வெட்டு கிளிகளுக்கும் உன் தலக்கர்த்தர் பெருங்கிளிகளுக்கும் சமானமாய் இருக்கிறார்கள். அவர்கள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போம். அப்ப பாருங்க, இந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல என்ன வேணும்னா இதெல்லாம் பறந்து போயிருமாமா, கிளிகள் எல்லாமே பறந்து ஓடிடுமா. அப்போ இந்த மாதிரி இருக்க ஜனங்கள் உன்னோட அழிவை பார்த்து என்ன ஆயிடுவாங்க, பறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு உனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாரும் இனிமேல் என்ன பண்ண மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கடைசியான இந்த நிழலுக்கு 18 வாசிங்க, 18-19. அசிரியா ராஜாவே, இப்போதான் சொல்றார், டைரக்டா சொல்றார் தேவன், அசிரியா ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், உன் பிரபலஸ்தர் படுத்திருப்பார்கள், உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறி இருக்கிறார்கள், அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை. யாரும் இருக்க மாட்டாங்க. 19 வசனம் வாசிங்க. உன் நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை. இதான் சொல்லிட்டார் தேவன். பரிகாரமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஆன வரைக்கும் பார்த்துட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணல,
திருந்தலை, அதனால் இனிமேல் உங்களுக்கு என்ன இல்லை, எந்த பரிகாரமும் இல்லை அப்படின்ட்டார். உன் காயம் கொடியது. ஏன்னா உன் காயம் எப்படி இருக்கு, கொடியது. நீ அத்தனை பேர்த்த காயப்படுத்தியிருக்கிற. உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலோ தான் பாயாமல் போயிற்று. அப்பனா எல்லாத்துக்கும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, வேறு வழி இல்லை. ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய வார்த்தைகள் இருக்கும். தீர்க்கதரிசனங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா, அதை நம்ம படிச்சுக்கலாம். ஓகே, அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜனங்களை அவ்வளோ காயப்படுத்தியிருக்காங்க. அதனால தான் தேவன் அழைக்க பார்த்தீங்களா, ஏன் நினிவேயை பாரத்துக்குள்ளே தள்ளி விடுறார் அப்படின்னா, இத்தனை தவறுகள் செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன தவறு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல இஸ்ரேலுக்கு விரோதமாக வந்தது. ரெண்டாவது மிகப்பெரிய மேட்டிமை. சரிங்களா, நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய வியாபாரங்களை என்ன பண்ணாங்கன்னா இரத்தப்பலிகளுக்கு ஆளாயிட்டாங்க. இதெல்லாம் இருக்கிறனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, அழிக்கணும்னு நினச்சிட்டார். இவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு பாடம். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்ட்டு போயிடலாமா? ஓகே, இதுதான் நிழலும் பொருளும். இப்போ நமக்குள்ளே வரலாம். ஏன் அழித்தார் நினிவேயை? சரிங்களா, ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த நினிவே நகரம் எதற்கு ஒப்பனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மகாபாபிலோன். கரெக்ட். சரிங்களா, நீங்கள் அப்படியே மேட்ச் பண்ணலாம். எல்லா வர்த்தகரும் யார் வச்சுருக்காங்க, மகாபாபிலோன் தான் வச்சுருக்கிறாங்க. போப்பு முதற்கொண்டு போப்பு தான் முதலாள் அப்படிங்கிறீங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து போட்டார்னு வச்சுங்க, எவ்வளோ பவர் தெரியுங்களா? மொத்தம் 193 நாடுகள் இருக்குது. சரிங்களா, அத்தனை நாடுகளும் கீழ்ப்படுகிற அளவுக்கு அவளுக்கு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. எதில் அப்படின்னா யுஎன்ஓவில், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். சரிங்களா, அது வந்து நிறைய நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தலைவர் யார் தெரியுங்களா? இந்த போப்பு தான். சரிங்களா, அப்போ பாருங்கள் எத்தனை பேரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொன்றா வரலாம். சரிங்களா, நீங்கள் முழுதுமாக நீங்கள் வெளிப்படுத்தல் 16 18 வரைக்கும் வாசிச்சிங்கன்னா இப்போ நம்ம பார்த்த நிழலுக்கு அப்படியே பொருள் அங்கே இருக்கும். சரிங்களா, அப்படியே நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும், மாற்றமே இருக்காது. அதனால தான் தேவன் அப்படியே பழைய ஏற்பாடை ஒரு நிலாவை வச்சு பொருளில் புதிய ஏற்பாடை வைக்கிறார். சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம வரலாம். அவங்க எது ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, தண்ணி. அதுக்கப்புறம் அவங்க கட்டின அந்த மதில்கள், கட்டடங்கள், இதுதான் வந்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, வீரர்கள். கரெக்ட், இதுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைகிரிஸ் நதி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங். சரிங்களா, இந்த தண்ணீர் அப்படின்னாலே எதற்கு ஒப்பனையாக நம்ம பார்ப்போம், ஜனங்களும் பாஷைக்காரர்களும் பார்ப்போம். அப்போது இந்த டைகிரிஸ் நதி, அதாவது இந்த நினிவே பட்டணத்துக்கு எது அவங்க வலிமை அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் அவங்களுக்கு ஸ்ட்ராங். சரிங்களா, அப்புறம் என்ன இருந்துச்சுங்க, மிகப்பெரிய ஒரு மதில் வந்து பார்த்தீங்க, எவ்வளோ பார்த்தோம் இல்லைங்களா, அடி 10 கிலோமீட்டர் அளவுக்கு அகலம், 100 அடி ஹைட்டு. இது வந்து டேரெக்டாக இதிலே இருக்குது, நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. அப்போ பாருங்கள், அவ்வளோ அடி, அவ்வளோ பாயிண்ட் இருக்குது. அப்போது அது சும்மா நமக்கு ரொம்ப பெருசாக நம்ம பார்க்க வேண்டாம், அவ்வளோ பெரிய இதுக்கு 1200 பில்டிங் சகோதரர் சொல்கிறார். கரெக்டு, நான் பார்த்தது. அப்போ பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான இதே தேவன் என்ன பண்ணுறாருங்க, ஒன்றும் இல்லாமல் ஆக்குறார். சரிங்களா, எதனால் அப்படின்னா இவங்க செய்கிறது எப்படி ஆயிடுச்சுங்க, வான பரியந்தம் எட்டி இருக்குது. வர்த்தகர்களை வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்து அளவு என்ன பண்ணியிருக்காங்க, பெருக்கி இருக்கிறாங்க. அதனால தான் தேவன் இவங்களுடைய பவர்ஃபுல் கிங் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த நினிவே பட்டணத்துடைய பவர்ஃபுல் கிங் யார் அப்படின்னா சனகரிப்பும் சல்மனாசரும் தான். சரிங்களா, அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானும் அவனுடைய தூதர்களும். சரிங்களா, போப்பும் உள்ள ஒருவர். சரிங்களா, இவங்க தான் சனகரிப்பும் சல்மனாசரும். சரிங்களா, அடுத்தது எல்லா நாடுகளையும் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க, பயப்படுத்தி வச்சுருந்தாங்க.
சரிங்களா. இப்போ கூட யுஎன்ஏல என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா பயம்தான், எல்லாருக்கும் பயம்தான். ஒரு தனி சுதந்திரம் கருத்தாக கூட பேச முடியாதாங்க. கரெக்டாக இல்லைங்களா? நீங்களே பார்க்குறீங்களே, எல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்போது இதெல்லாம் கட்டி ஆள்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய தூதர்கள். இதை தான் தேவன் என்ன பண்ண போகிறாரு? அழிக்க போகிறார். சரிங்களா. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எருசலேமுக்கு விரோதமாக வருவாங்க, நிறைய பேரை கூட்டுவாங்க. ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கும் சரி, லிட்ரலாக நடக்கக்கூடிய இஸ்ரேல் ரெண்டுத்துக்குமே இது பொருந்தும். சரிங்களா. சாத்தான் நம்மளை என்ன பண்ணுவான்? கட்டி ஆளணும்னு நினைப்பான். அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எந்த விதமான நல்ல பலனும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். சரிங்களா. ஏன்னா அவனோட அழிவு காலம் என்ன ஆயிடுச்சு? நெருங்கிடுச்சு. சரிங்களா. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நிழலாக அப்படியே நம்ம காமிக்கிறார். இப்படித்தான் அழிய போகிறான் அவனும் அவனை சார்ந்தவர்களும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த பார்த்தோம் இல்லைங்களா, மகா பாபிலோன் என்னது? மகா பாபிலோன் ரோமன் கத்தோலிக்கு தாய் சேய் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. இது கிடச்சதே போட்டால் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது நிறைய இவங்களுடைய ஸ்ட்ராங்கே இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜனங்கள் தான். சரிங்களா. ஜனங்கள் இருக்கிறனால தான் இவங்களுக்கு என்ன வருது? தாங்க நினைக்கிறத செய்ய முடியுது. எல்லாரையும் வந்து என்ன சொல்கிறது, தனக்குள்ளே போட்டு ஆளணும்னு நினைக்கிறது, தாங்க சொல்கிறது தான் கேட்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் இந்த மேட்டுமையெல்லாம் சப்போர்ட் இருக்கிறனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறார் தேவன்? அவங்களே உள்ளே விட போகிறார். போய் கேள்வி கேளுங்க. சரிங்களா. கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் போய் எதாவது கேட்ட முடியுமா? பாஸ்டர்கிட்ட போய் பக்கத்தால் முதல் போக முடியுமா? சரிங்களா. ஆனால் என்ன ஆக போகுது? அழியத்தான் போகிறாங்க. சரிங்களா. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அவனுக்கே அழிவுங்கும் போது இவங்களாம் என்னங்க? அதான் தேவன் இந்த தண்ணியே உள்ளோட போகிறார், போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறாருன்னா கேள்வி கேட்க போகிறாங்க. என்ன ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை அழிக்க போகிறார். இதுதான் விஷயம் நடக்கும். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் கத்தோலிக்க விஷயத்துக்கு இத்தனை நாடுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பலம் வாய்ந்த நாடுகள். சரிங்களா. நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல இத்தனை நாடுகள், இதில் ஏறக்குரிய ஒரு பாதி நாடுகள் நான் போயிட்டேன். சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா எல்லாம் இன்னும் அந்த பழைய அந்த ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியம் தான் இதே தான் இருக்குது ஃபுல்லாக. அந்த அளவுக்கு பவர். சரிங்களா. அவ்வளோ சீக்கிரம் யாரும் மேலெல்லாம் போயிடவே முடியாது, பக்கத்தால் கூட போக முடியாது. வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம், அவ்வளோதான். சரிங்களா. இந்தியா அதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்து நாடாக தான் இன்னும் பார்க்குறேன், இந்தியாவில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை விட பல நாடுகள்லாம் இருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சரிங்களா. அப்போ இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? எதிர்த்து வரணும். சரிங்களா. இதில் சில நாடுகள் எதிர்த்து வந்துட்டாங்க. ஃப்ரான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளே இல்லை அப்படின்னு வந்துட்டாங்க. அதுவே மிகப்பெரிய விஷயம் அவங்களுக்குலாம். புரிஞ்சுங்களா. அடக்கி ஆழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களாம் இனிமேல் நான் உங்கள்கிட்ட எதுக்கு வரணும், எங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற கண்டிஷன் வந்துட்டாங்க. டென்மார்க் நீங்கள் பார்க்கலாம், இங்கே சில நாடுகள்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏ, யூகே, அப்புறம் இந்த டென்மார்க்கு, கனடா. சரிங்களா. இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து அர்ஜென்டினா, பிரேசில் தான். ஏன்னா இங்கிருந்தால் போப்புகளே வராங்க. சரிங்களா. இந்த அர்ஜென்டினா, பிரேசிலு இப்போ தான் முதல் தடவையாக யுஎஸ்ஏ சார்ந்த ஒருத்தவர் வந்து போப்பாக வந்திருக்கிறார். சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல், இதை சில நாடுகள்லாம் வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து எந்த அமைப்பும் வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டோம். அதுவே எவ்வளோ பெரிய அடி அவங்களுக்கு. இதுதான் நடக்க போகுது. ஸோ யோனா 4ஆம் அதிகாரம் 9-11 வாசிங்க. அதாவது நல்லா கவனிங்க. இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் பிரச்சனை இல்லை. சரிங்களா. அந்த பட்டணத்துக்கும் அந்த ராஜாவுக்கும் தான் என்னாச்சு பிரச்சனை வந்ததே தவிர ஜனங்களை தேவன் காப்பாதுன்னு என்ன பண்ணிடுவார். ஏன்னா அவங்க சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு எங்கே ஒரு ஆதாரம்னா இங்கே யோனால தான் நம்ம பார்க்குறோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் பாவம், அவங்களுக்கு தெரியாது.
சரிங்களா? ஆனால் யார் பிரச்சனை அப்படின்னா ராஜா பிரச்சனை. அவன் என்ன நினைக்கிறானோ அதை வந்து நடக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அதைத்தான் தேவன் அழிக்கணும்னு பார்க்குறார். அவங்களோட சிஸ்டத்தை தான் அழிக்கணும்னு பார்க்குறார், ஜனங்களை அழிக்கணும்னு பார்க்கல. அப்படி அழிக்கணும்னு நினச்சிருந்தாரு நம்மளை என்ன இருக்க முடியாது, வந்திருக்கவே முடியாது. நம்மளை மாதிரி எத்தனையோ உண்மையானவர்கள் எங்கே இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்கள போய் கூப்பிட்றதுக்கு தான் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை என்ன சொன்னார், போங்க எல்லா இடத்துக்கும் போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சீசர் ஆக்குங்க அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா? அந்த ஊழியத்தை தான் நம்ம பண்ணுறோம். நம்ம வெளியே வந்தோம், நம்மளை என்ன பண்ணணும், நாகும் மாதிரி போய் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? பாருங்க, வசன வாசிங்க சகோதரி. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பக்கத்தால் வீட்டில் இருக்க கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது, நியூ இயர் கொண்டாடும் போது, மற்றதெல்லாம் கொண்டாடும் போது அவங்கள என்ன பண்ணக்கூடாது, தயவு செய்து அந்த மாதிரி யாரும் தவறாவோ, ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம எப்படி தான் இருந்தோம், அப்படி தான் இருந்தோம். நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து இது தெரிந்து கொண்டேன், அதனால் நான் வந்து என்ன ஆகிட்டேன், எல்லாத்துக்கும் விளக்கப்பட்டேன், அவங்கள இப்படி பேசுவேன், அப்படிலாம் இல்லை. சரிங்களா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக, தேவன் எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கொண்டு வந்து என்ன பண்ணுவார், மாற்றிடுவார். நம்மளாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தோம் நம்மளுக்கு தெரியாதா, ஊறி போயிருந்தோம். சரிங்களா? அப்பேற்பட்டவர்களே தேவன் கூப்பிட்றாருன்னா, அதான் சொல்கிறாரு, இந்த இடத்துல ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறார் தேவன் யோனாக்கு. சரிங்களா? அவர் பாருங்கள், ஒரு நிழலுக்கு ஒதுங்கி இருக்கிறாரு ஆமணக்கு செடியின் மேலே. அந்த ஆமணக்கு செடியை வந்து அந்த என்னாச்சுங்க, பூச்சி அரிச்சிச்சு, அவருக்கு நிழல் போச்சு. இவர் வந்து கேட்குறாரு, ரொம்ப எரிச்சலாக இருக்கிறார் யோனா. சரிங்களா? அப்போ தான் தேவன் புரிய வைக்கிறார், ஏப்பா ஒரு நாளுக்கு நீயா அதுக்கு தண்ணி ஊற்றின, நீ அதுக்கு சாப்பாடு போட்ட, அது அழிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்காக நீ என்ன பண்ணியிருக்க, இவ்வளோ தூரம் நீ வந்து எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறியே, எனக்கு எப்படி இருக்கும்ப்பா, இத்தனை பேரை வந்து என்னோட சாயலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பூமியில் படைச்சிருக்கேன், அவங்கள அழிக்கிறது எனக்கு நோக்கம் அல்ல. தேவன் சிஸ்டத்தை தான் அழிக்கிறார், சாத்தானையும் அவனுடைய யோசனைகளும் அவன் பின்னாடி அதனால தான் வந்து என்ன ஆகுதுங்க, ராஜ்யத்தில் கூட தேவன் என்ன பண்ணுறாருங்க, சாத்தானுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே விழுந்து போன தேவதூர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால தான் தேவன் எவ்வளோ ஒரு கிருபை அளிக்கக்கூடிய தேவன் பாருங்கள். எப்பேற்பட்ட தவறு செஞ்சாலும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் மன்னிச்சிட்டேலாம் இருக்க மாட்டார். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, யோனாவை வைத்து நினிவேக்கு சொன்னார், ஜனங்கள் திருந்தினாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பனியாக வச்சு சொன்னார், அப்போது அவங்க கேட்கல. ரொம்ப எல்லை மீறி போகும்போது தான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, நாகூம்கிட்ட சொல்லிட்டாரு, இதை அழிச்சிடுவேன் நினிவேவை அப்படின்னு சொல்கிறார். அதே தான் நமக்கும் அதே கண்டிஷன் தான். நம்மளுக்குள்ளே ஒரு தடவை சொல்லும்போது என்ன ஆகிக்கணும், கேட்டுக்கணும். அது எப்படி வேணாலும் தேவன் சொல்லுவார். நம்மளுடைய குடும்பத்தின் மூலியமாக சொல்லலாம், சகோதரர்கள் மத்தியில் சொல்லலாம், மூப்பர்கள் மத்தியிலேருந்து நம்மளுக்கு சொல்லலாம், தேவனே நம்மளுக்கு வசனத்தில் வெளிப்படுத்தலாம். சரிங்களா? என்ன பண்ணிக்கணும், நம்ம கேட்டுக்கும் மாறிக்கணும். இல்லைங்க நான் இப்படித்தான் அப்படின்னா என்ன ஆகும், அப்படித்தான் போக முடியும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்த்தது தான். சரிங்களா? பாருங்க, வசனம் முடிச்சுங்க சகோதரி. இப்போதான் கேட்குறாரு, தேவனே கேட்குறாரு பாருங்க யோனா கிட்ட. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது சொல்றாரு. எக்ஸ்ட்ரீம் டென்ஷன்ல அவர் சொல்றாரு, நான் சாகிற வரைக்கும் இது எனக்கு என்ன எரிச்சல் தாங்க அப்படிங்கிறார் தேவன்கிட்ட சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே அப்படி கேட்கிறார் பாருங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அநேக ஜனங்கள், அநேக மிருகங்கள், இதெல்லாம் யாருடைய சிருஷ்டிப்புகள், என்னுடைய சிருஷ்டிப்பு, இது எப்படி நான் அழிக்க விடுவேன்? அப்போ இதே தான் இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த கிறிஸ்டியாண்டம், அதாவது இந்த என்ன சொல்றது, பெயர் கிறிஸ்தவ அந்த அமைப்பை தான் அழிக்கிறாரே தவிர ஜனங்களை அல்ல. சரிங்களா? அவங்க சிஸ்டம் அதை தான் அழிக்கிறார் தேவன். சரிங்களா? ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து தலைவன் யார், சாத்தான், அவனுடைய சேனைகள்.
பார்க்குறோம். இதுக்கு தான் அழிவே தவிர வேறு ஜனங்களுக்கு அழிவல்ல. அவங்களே சில என்ன ஆவாங்க, கேள்வி கேட்குற லெவலுக்கு வந்துடுவாங்க. சரிங்களா? அங்கேருந்து வெளியே வர லெவலுக்கு கடைசியில் நடக்கக்கூடிய விஷயம் இதுதான். இதுதான் தீர்க்க தரிசனம். எது அவங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருக்காங்களோ அதுலேருந்தே தேவன் என்ன ஆக போகிறாரு, காமிச்சிடுவார். ஜனங்கள்லாம் இனிமேல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த இடத்துக்கு வரமாட்டோம், நான் சில அவங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்குற லெவலுக்கு வந்துடுவாங்க. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அப்போது இந்த என்ன ஆகும் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? இப்போது அவங்க அப்படி ஆயிடுவாங்க, ஓகே, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்மக்கிட்ட வருவோம், என்ன போய் சொல்லணும், நாகும் மாதிரி போய் சொல்லணும், இதெல்லாம் அழிய போகுது, தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியே வாங்க, அவளை விட்டு வெளியே வாங்க. இதே தான். என்னங்க எங்கே போனாலும் அங்கேயே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் அதை தான் சுவிசேஷமாக சொல்கிறார். எங்கள் அழிய போகிற இடத்துல இருந்தால் என்ன ஆகும், அழிஞ்சு தான் போவீங்க, அவ்வளோதான். நம்ம அங்கேருந்து வெளியே வந்துட்டோம், வெளியே வந்து நம்ம பாட்டு பத்திரமா நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய தெரிஞ்சவங்க உண்டு, அப்படிலாம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுத்த வேலை, ஊழியம். சரிங்களா? இதை வச்சு என்ன பண்ணணும், அந்த தாளந்த ஊமை மாதிரி பெருக்கணும். இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்குறார். இதுதான் இந்த காரியம். சில வசனங்கள் வாசித்து நம்ம ஒரு காரியத்தை கூட முடிக்கலாம். ஏசாயா 2 அதிகாரம் 2 வசனம் வாசிங்க. ஏசாயா 2 அதிகாரம் 2 வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு. பாருங்க, கடைசி நாட்கள் ஆயிடுச்சா இல்லைங்களா? ஆல்ரெடி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். வசனம் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். மலைகளுக்கு மேலாய். அப்போது இப்போ இருக்கிற ராஜ்யம்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அரசாவனாக இருந்திருக்கலாம். சரிங்களா? இப்போ இருக்க பூமியில் சொல்கிறோம் இல்லைங்களா, அமெரிக்காவாக இருந்துக்கோ, யாராக வேணா இருந்துக்கோ, எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்ன ஆகுது, எலும்பி இருக்கு. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். 3 வசனம் வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எல்லாரும் எங்க வருவாங்க, எதை நோக்கி வருவாங்க? எருசலேமை நோக்கி வருவாங்க, அவரோட ராஜ்யத்திலே. சரிங்களா? அங்கே போனால் என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும் அப்படின்ட்டு வருவாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒரு யோசிச்சு பாருங்கள். யோனாவை தேவன் எங்கே போக சொன்னார்? நினைவுக்கு போக சொன்னார். இவர் எங்கே போனார்? இவரும் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த ஜனங்கள் சொன்னால் என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னு இவரே முடிவு எடுக்கிறார். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா மாற்றணும்னு நினைக்கிறார். இதே தான் நமக்கும். நம்ம என்ன சொல்லலாம், அவங்கள என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, நம்மளே ஒரு முடிவுக்குள்ளே வந்துடுறது. சரிங்களா? கேட்குறாங்களோ கேட்கலையோ சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. பவுல் சொன்ன மாதிரி, பவுலுக்கெல்லாம் வராது எதிர்ப்பா. அவர் எங்கெங்கெல்லாம் போனாருங்க, ரோமர்கள் அவங்களாம் வந்து அந்த போயிருக்கேன் நான். அங்கே பார்த்திங்கன்னா தத்துவத்திலே மிகப்பெரியவர்கள் அவங்களாம். இந்த அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தத்துவம்லாம் அடித்தாங்கன்னா அவ்வளோ பாயிண்ட் அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்டே போய் என்ன பண்ணியிருக்காருன்னா பவுல் வந்து பிரசங்கிச்சிருக்காருன்னா நீங்கள் வச்சு பாருங்கள். அதனால் யாரையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்னாலாம் கேட்க மாட்டாங்கலாம் நம்மளே ஒரு வகைக்குள்ளே வர வேண்டாம். நம்மளுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் என்ன அப்படின்னா, சொன்னால் என்ன பண்ணிடணும், போயிடணும், அவ்வளோதான். யோனா மாதிரி முரண்டெல்லாம் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? உடனே போனார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு பாருங்கள், வசனம் வாசிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுறார். அதாவது யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் திருந்திட்டாங்க. அவரோட பெரியவர் நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணல, கேட்கலினா உங்கள் மத்தியில் தானே அவர் வந்தார். ராஜ்யத்தில் வந்து கேட்பாங்க, வந்து கேட்பாங்க, ஏங்க நாங்களாவது புறஜாதி, சரிங்களா, நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க, உங்கள் மத்தியில் தான் அவர் வந்தார், ஆனால் நீங்கள் கேட்கலையே. அப்போ நமக்கு அதே கண்டிஷன் தான். நமக்கு மத்தியில் தான் யார் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கார். நம்மளே கேட்கலினா புறஜாதிகள் வந்து கேட்பாங்க, நீங்கள் எங்கே எங்கள் பக்கத்தால் தான் இருந்தீங்க, எப்படி சார் எங்களுக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை. அப்போது தேவன் அதான் சொல்ல, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு
பரலோகத்தில் இருக்கும் பிதாவை மயப்படுத்தும் பொருட்டு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கிறது. மத்தேயு 5:16 நம்ம வாசிக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. சரிங்களா? இதெல்லாம் தேவன் ஏன் காமிக்கிறாருன்னா, தெரியப்படுத்துகிறாருன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அழிவுக்குள்ளே போக ஜனங்களை காப்பாற்றணும். இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு. அப்போ பாருங்கள், யார் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதம் வராங்களோ தேவனே அவர் என்ன பண்ணிடுறாரு? அழிச்சிட்றாரு. இவங்க போய் அதை அழிச்சாங்களா? இல்லை, தேவனே சொல்கிறார், நான் எனக்கு விரோதமாக வந்தேன் பாருங்கள், அவங்களோட பிள்ளைகளே அவனை சனகரி படித்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஆக்கிடுவார் தேவன். நம்ம எதுவுமே பண்ண வேண்டியில்லை. யார் மாதிரி இருந்தால் போதும். கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நாகும் மாதிரியும் எசேக்கியா மாதிரி இருந்தால் போதும். எசேக்கியா என்ன பண்ணார்? ஒரே ப்ரேயர் தான். எவ்வளோ வல்லமை பாருங்கள். ஏதாவது போய் சண்டை கீழே போய் போர் ஆயுதங்களை எடுத்துகிட்டு போனாரா? ஒன்றும் இல்லை. தேவன்கிட்ட போய் ஒரு ப்ரேயர் பண்ணார். தேவனே, உமக்கு இந்த தேசத்துக்கு விரோதமாக வந்திருக்கிறார், நான் என்ன பண்ணட்டும்? ஒரே ஒரு ப்ரேயர். தேவனே பார்த்துக்கிட்டார். ஒரே ஒரு தூதனை வச்சு 1,85,000 பேர் அந்த சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சிட்டார் பாருங்க. இதுதான் தேவன் நம்மளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். என்னென்னா, நம்ம தேவனிடத்திலே ஒரு ஜப வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது என்னங்க? சுவிசேஷத்தை போய் பிரசங்க. இது 2 தான். வேறு எதுவுமே தேவன் நம்மகிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா நம்ம அழிவுக்குள்ளேருந்து வந்தோம், மற்றவங்கள போய் நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். அதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய வேலை. ஸோ நினிவேயின் பாரம் இதுதான். சரிங்களா? எங்கே ஆரம்பித்து எங்கே வந்துட்டோம் பாருங்கள். சரிங்களா? ஸோ ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுமையோட கேட்ட உங்கள் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. இது போன்ற சத்தியங்களை இன்னும் ஆழமாக ஆராயும் போது நம்மளுக்கு தேவன் நம்மக்கிட்ட பேசக்கூடிய அதை நம்ம லிட்ரலாகவே நம்ம என்ன பண்ணலாம்? ஃபீல் பண்ணலாம். நம்மக்கிட்ட கடைசி காலத்தில் அநேக காரியங்கள் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கூட கொடுத்த வள்ளியூர் சபையாருக்கு கிறிஸ்துக்குள்ள அன்பின் வாழ்த்துக்களை நான் நேரெடுத்துக் கொள்கிறேன். ஆமீன். அருமையான சத்திய பாடத்தை எடுத்துக் கொடுத்து அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்குறோம். நினிவேயின் பாரம் அப்படிங்கிற தலைப்பில் நினிவே பட்டணம் பாபிலோன், மகா பாபிலோன் அதை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ரொம்ப தெளிவாக இந்த சத்திய பாடத்தை எடுத்து கொடுத்துருக்குறாங்க. சகோதரருக்கு மீண்டுமாக நன்றியை வாழ்த்துன்னு சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம யாவரும் எழுந்து நின்று 64வது பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். 64வது பாடல், எப்போதும் பாடுவேன் நான். இந்த பாடல் எப்போதும் பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. எப்போதும் பாடுவேன் நான், என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய்